இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, இன்று செவ்வாய்க்கிழமை புனித பதுவை அந்தோணியாருக்கும் புனித வனத்து அந்தோணியாருக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளாக இருக்கின்றது. புனித பதுவை அந்தோணியார் எவ்வளவோ அற்புதங்களையும் வல்ல செயல்களையும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்பத்திற்கும் செய்து கொண்டிருக்கின்றவராக இருக்கின்றார். ஒரு முறை மக்கள் ரோமை நோக்கி பயணம் செய்தபோது, கப்பலிலே பயணம் செய்த பொழுது திடீரென கப்பல் அலைகளைய ஆரம்பித்தது. புயல் வந்தது. எல்லோரும் சாகுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எல்லோரும் நினைத்தார்கள், நாம் செய்த பாவத்தினால்தான் நாம் சாகப் போகின்றோம் என்று நினைத்தார்கள். அந்த கப்பலிலே ஒரு குருவானவர் ஒருவரும் பயணம் செய்தார். உடனே அங்கிருந்த மக்கள் அனைவரும் அந்த குருவானவரிடம் சென்று பாவ சங்கீதனம் செய்தார்கள். நம் பாவங்களை போக்கிவிட்டால் நாம் நிச்சயமாக பிழைத்து கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். எல்லோரும் பாவ சங்கீதனம் செய்தார்கள். இருந்த பொழுதும் அந்த புயல் ஓயவில்லை. கப்பலானது அலைகழித்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்பொழுது அந்த குருவானவர் சொன்னாராம், எல்லோரும் முழந்தால் படியிட்டு புனித பதுவை அந்தோணியாரை நோக்கி உருக்கமாக ஜெபிப்போம். அவரை நோக்கி ஜெபிக்கின்ற ஜெபம் கேட்காமல் போகாது, நிச்சயமாக கேட்கப்படும் என்று அந்த குருவானவர் சொல்கின்றார். அந்த கப்பலிலே பயணம் செய்தவர்கள் அனைவரும் புனித பதுவை அந்தோணியாரை நோக்கி உருக்கமாக ஜெபிக்கின்றார்கள். தங்களை ஆபத்துகளிலிருந்து எப்படியாவது காப்பாற்றும் என்று அவர்கள் உருக்கமாக கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கின்றார்கள். அவர்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டார்கள். அதன் பிறகு கடற்கரைக்கு வந்த பிறகு அவர்கள் அங்கு அந்தோணியார் கோவிலுக்கு சென்று அங்கு நன்றி செலுத்திவிட்டு அங்கிருந்து சென்றார்கள். ஆம், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியார் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஆபத்துகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு கவலைக்கிடமான சூழ்நிலைகள் இருந்தாலும், அப்படிப்பட்ட ஆபத்துகள், விபத்துகள், நோய்கள் மற்றும் பிரச்சனைகள், கவலைகள், கடன் தொல்லைகள், தீராத வியாதிகள், இன்னும் குழந்தையின்மை, எத்தனையோ குறைபாடுகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ள புனிதர் தான் நம்முடைய புனிதர் புனித பதுவை அந்தோணியார். அவருடைய வாழ்வை இன்றைய நாளில் சிந்திக்கின்ற பொழுது 3 முக்கியமான காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அவருடைய வாழ்விலே கடவுள் அன்பு இருந்தது, பிறர் அன்பு இருந்தது, மற்ற உயிர்களிடத்திலே அன்பு இருந்தது. கடவுள் அன்பை பற்றி நாம் சொல்ல தேவையில்லை. சிறு வயதிலிருந்தே அவர் கடவுளுக்கு ஏற்றதொரு வாழ்வை வாழ்ந்தார். ஜெபம், தபம், ஒருத்தல் முயற்சி, அன்னை மரியாளின் மீது பக்தி, நற்கருணை ஆண்டவன் மீது பக்தி, ஒவ்வொரு நாளும் திருப்பலி காண வேண்டும் என்ற பக்தி, விவிலியத்தை வாசிக்க வேண்டும், அதனை சிந்திக்க வேண்டும், போதிக்க வேண்டும் என்று அவர் கடவுள் மீது ஆழமான பக்தியுடையவராக இருந்திருக்கின்றார். இரண்டாவதாக பார்த்தோம் என்றால், அவருடைய தன்னுடைய வாழ்விலே பிறர் மீது அக்கறையுடையவராக இருந்திருக்கின்றார். எத்தனையோ புதுமைகளை மற்றவர்களுக்கு செய்திருக்கின்றார். நோயாளிகள் எல்லாம் அவர் குணப்படுத்தி இருக்கின்றார். புனித அந்தோணியார் குறிப்பாக சொல்வது, நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள், உணவு கொடுங்கள். ஆலயத்துக்கு சென்று உணவு கொடுப்பதை விட உங்களை தேடி வருபவருக்கு உணவு கொடுங்கள். நம்மை தேடி எத்தனையோ பேர் வீட்டிற்கு வரலாம், உணவு கேட்கலாம், சிறு சிறு உதவிகள் கேட்கலாம். அவர்களுக்கு உதவி கொடுங்கள் என்று சொல்கின்றார். மேலுமாக சொல்கின்றார், உங்கள் கைகளும் கால்களும் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்றால், மற்றவர்களை தேடி சென்று அவர்களுக்கு உதவவே உங்களுடைய கைகளும் கரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்வார். ஆக நம்முடைய கைகளும் கரங்களும் மற்றவர்களுக்கு உதவுவதற்கு, மற்றவர்களுக்கு நல்லது செய்வதற்கு, மற்றவர்களுடைய வாழ்வை பேணி காப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக பார்த்தோம் என்றால், புனித அந்தோணியார் உயிர்களிடத்திலே அன்பு செலுத்தினார். எப்படி உயிர்களிடத்திலே அன்பு செலுத்தினார் என்று பார்க்கின்ற பொழுது, அவர் கடற்கரையிலே சென்று மீன்களுக்கு பொதித்தார் என்று பார்க்கின்றோம். புனித பிரான்சிஸ் அசிசியார் மிகவும் விளக்கமாக சொல்கின்றார். புனித அந்தோணியார் மீன்களுக்கு அப்படி என்ன பொதித்தார் என்று அவர் சொல்கின்றார். புனித அந்தோணியார் இவ்வாறு பொதித்தாராம், மீன்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் நீங்கள் யோனாவை 3 நாட்கள் உங்களுடைய வயிற்றிலே தாங்கினீர்கள், அதனால் பேறு பெற்றவர்கள் என்று சொல்கின்றார்.
5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுக்கின்ற பொழுது அவர்கள் வயிறார உண்டார்கள். எனவே மீன்கள் நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்கின்றார். மக்கள் எல்லோரும் வரி செலுத்துகின்ற பொழுது வரி செலுத்த நாணயம் இல்லாத போது ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்கின்றார், போய் கடலில் ஒரு மீனை பிடியுங்கள், அந்த மீனிலே ஒரு நாணயம் இருக்கும், அதனை கொண்டு நீங்கள் வரியை செலுத்துங்கள் என்று சொல்கின்றார். ஆக இவ்வாறாக புனித அந்தோனியார் மீன்களை பார்த்து நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லி போதித்தார் என்று புனித பிரான்சிஸ் அசிசியார் அழகாக சொல்கின்றார். ஆக புனித அந்தோனியாருடைய இந்த நாளிலே நாமும் கடவுள் அன்பு இருக்க வேண்டும், பிறரை அன்பு செய்ய வேண்டும், மற்ற உயிர்களிடத்திலும் நாம் அன்பு செய்ய வேண்டும். நம்மை கண்டால் சில உயிரினங்கள், நம்ம வீட்டிலே வளர்க்கின்ற உயிரினங்கள் கூட பயந்து ஓடிவிடும். சில பேரிடம் மிகவும் அன்பாக இருக்கும். ஆக கடவுள் அன்பு, பிறர் அன்பு, மற்ற உயிர்களிடத்திலும் இத்தகைய அன்பு இருக்க வேண்டும். நாம் ஆலயத்தை தேடி செல்கின்ற பொழுது நாம் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகின்றார். நம் லஞ்சம் கொடுத்து நாம் நம்முடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. இதனை செய்தால் நான் உங்களுக்கு இதை தருகின்றேன் என்று சொல்லி ஜெபிப்பதல்ல. உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தப்படி என்னுடைய இந்த வேண்டுதல் நிறைவேறப்படட்டும், கடவுளின் சித்தம், உமது திருவுளம் என்றுதான் ஜெபிக்க வேண்டும். நீ எனக்கு இதை கொடுத்தால் நான் ஆடு வெட்டுகின்றேன், அல்லது மொட்டை எடுத்துக்கொள்கின்றேன், அல்லது ஏதாவது உதவி செய்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவரை நாம் கட்டாயப்படுத்தக்கூடாது. புனித அந்தோனியாருக்கு நாம் நிபந்தனை விதிக்கக்கூடாது. நிச்சயம் நீர் எனக்கு தருவீர் என்ற நம்பிக்கையிலே இதை செய்கின்றேன் என்று சொல்லி நாம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் வேண்டுதல் கேட்கப்படும். புனித அந்தோனியார் நிச்சயமாக நமக்காக பரிந்து பேசுவார். இன்றைய நாளிலே புனித அந்தோனியாரின் அருளும் ஆசீரும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைவாக கிடைப்பதாக. ஆமேன்.